ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா சீதையை சிறை வைத்த இடங்க. இந்த கோயில் தாங்க சீதையை வந்து சிறை வைத்த இடம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம இப்போ வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வட்டவல்லாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து 4வது நாள் ஆச்சு. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சொல்ல, சரி ட்ரெயினில் தான் போய் பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்ல ஒரு சுரங்கம் இருக்குதுங்களா. அதையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அதே ஜோராக இருக்காருங்க நம்ம தலைவர். என்னன்னு தெரியல, காலையிலேருந்து ஒரே ஜோராக இருக்கார். சரி, இவர் வந்து என்ன பண்ணுறாரு என்னன்னு எப்படின்னு தெரியல. சரி, நம்ம வாங்க நம்மளுடைய பயணத்தை துவங்குவோம். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இலா வட்டவலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து தலவாக்கலை அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து டிக்கெட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். குட்டியூண்டு ரயில்வே ஸ்டேஷன் அதே தான், ஒன்று தான். அந்த ட்ரெயின் டிக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். நல்லா சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. இது வந்து வட்டவலான்னு சொல்லக்கூடிய இடம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அங்கே இருக்கிறது எல்லாமே தேயிலை. நம்ம டீ போடுவாங்க இல்லைங்களா, அது தேயிலை. அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீ கல்டிவேஷன் தாங்க இங்கே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சின்னதாக ஒரு கார்டன் வச்சுருக்காங்க இங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில். ஒரு சின்ன ஒரு கார்டன். இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சவுக்கு மரம் மாதிரி இருக்குதுங்க. இது என்ன மரம்னு தெரியல. ரொம்ப ஒரு 100 அடி ஹைட்டு அந்த மாதிரி இருக்குது. இந்த வட்டவலா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம தலவாக்கலை ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா நமக்கு வந்து டனல் ஒன்று இருக்குதுங்களேங்க. அந்த டனலில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த ட்ரெயினில் பயணிக்கிறது ரொம்ப இதான் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த டனல் ரயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மிக நீண்ட டனல் ரயில் வந்து போகக்கூடிய இடம் இது. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்ரு மலைக்குள்ளேயே போகுங்க. ஸோ அதுக்காக வேண்டி பயணிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருக்குறோம். வாங்க, ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இது நம்ம 3rd கோச்சில் போயிட்டுருக்காங்க. 3rd கிளாஸ். ஆக்சுவலி வந்து 3 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், 3rd கிளாஸு. இது வந்து 3rd கிளாஸு அன்ரிசர்வ் டிக்கெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைக் பண்ணி வராங்க. தெரியும், அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3வது நாளாக ரயில்வே பயணம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் தாண்டி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயணம் கட்டிடுறீங்க. சரிங்களா? வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குட்டியாக என்னது போயிட்டு இந்த அழகான இந்த மலையில் நம்ம வந்து போயிட்டுருக்குறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேருன்னு இருக்குது. இந்த 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹில்ஸுங்க. சென்டரில் நம்ம வந்து இந்த பயணத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தாங்க இருக்காங்க. இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்ரிசர்வ்டு தாங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. ரிசர்வ்டுனா ஒரே ஒரு இதாக இருந்திருக்கும். இந்த அன்ரிசர்வில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மக்கள் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. சரிங்க,
நம்ம இப்போ இந்த இலங்கை பட்ஜெட்டில் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓவராலாகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்துட்டு ரிட்டர்ன் போகிறதோடு சேர்த்து மொத்தமே எங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 15,000 ரூபா 30,000 ரூபாங்க. மொத்தமே எங்களுக்கு வந்து செலவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஆயிருக்குங்க. அவ்வளோதான் ஆயிருக்கும். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்பு அப்படின்னாவே நமக்கு பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இலங்கை தாங்க சொல்லுவேன். இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதாவது வந்து புத்தரிசம், இந்த மாதிரி நம்ம சீதாவோட கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராவணன் கோட்டை, ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடையே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் ட்ரிப்புன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 மேக்ஸிமம் இருந்தால் போதும். 2 பேர் அழகாக வந்துட்டு போயிடலாம். நாங்கள் அதில் ஃப்ளைட்டில் வந்தது தாங்க காஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப்பலும் வேறு விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கப்பலில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னமும் நீங்கள் வந்து அதிகப்படியான இடத்த வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. காஸ்ட்டு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்ம பார்த்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப் அப்படின்னா நான் இந்த பிளேஸை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே பார்த்தீங்கன்னா வல்ல குன்றுகள் மாதிரி இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலை, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம். ஸோ பார்க்கவே ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குதுங்க. ஸோ மிஸ் பண்ணாத, வாழ்க்கையில் ஒரு டைம் ஆச்சும் வெளிநாடு டூரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இலங்கையை தாங்க நாங்கள் வந்து சஜஷன் பண்ணுவேன். இலங்கையில் வந்து இயற்கை அழகுகள் அப்படி வந்து கொட்டி கிடக்குதுங்க. நமக்கு வந்து 4 நாள் 5 நாள்லாம் பத்தாதுங்க. ரொம்ப ஜாஸ்தியான தூரம் நாள் எடுத்துகிட்டு நம்ம 10 டேஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த பிளேஸை வந்து நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் என்னுடைய அபிப்பிராயங்க. ஸோ நீங்களும் வாங்க, இந்த இடத்தெல்லாம் ரொம்ப சுற்றி பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொண்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம இறங்கிட்டு அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீதா கோயிலுக்கு போகிறோங்க. நம்ம வந்து அங்கே வந்து உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. மினிமம் காஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா அப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரெயின் நின்றுச்சு. ஸோ ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் வந்துருச்சு. நம்ம அந்த ஸ்டாப்லேருந்து இறங்கிட்டு நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீதா கோயில் போகிறோம். சீதாம்மா கோயிலில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிடுறீங்களா? எவ்வளோ பிரானோட? 3 வடை 100 ரூபா. 3 வடை 100 ரூபாயா? சரி கொடுங்க. எத்தனை வேணும்? 3 கொடுங்க. இதே என்ன வடை? பிரான் வடை மட்டும் வேணுமா? 2 கொத்திக்கா போடவா? கொத்திக்கா 2. இது சாப்பிட்டு பாருங்க. வடை வடை தான் என்ன போட்டோம்? கொஞ்சம் காராது. உளுந்தோட வேணுமா? ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு வழியாக ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. வண்டி பயங்கரமாக வருதுங்க. ஏய் பேக் வாங்கப்பா. இங்கே இருக்கா? இங்கே 2 இருக்குன்னு பார்த்துக்கு.
ஹாய் மக்களே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சீதா அம்மா கோயில். சீதாவை வந்து சிறை வைத்திருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸு, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூராலியாவிலேருந்து படோலா போகிற ரோட்டில் இந்த சீதா அம்மா கோயில் இருக்குது. வாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க சீதா அம்மாவை கொண்டாந்து சிறை வச்சுருந்தாங்களாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஒரு ரிவர் போயிட்டுருக்குது. அது கோயிலுங்க. கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து நாட் அலோடு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம தமிழ் மக்கள் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், இங்கே தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுமனுடைய கால் அச்சுங்க. அது அனுமனோடைய கால் பாதம். இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு அப்படியே வந்து நடுவில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குதுங்க. இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா குயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மங்கீஸ் அழகாக உட்காந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தது. நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆறு அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவரில் வந்து தண்ணி போயிட்டே இருக்குமாங்க. ஃபால்ஸு சூப்பரான ஃபால்ஸு, சூப்பராக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. சூப்பராக இந்த வந்து டெம்பிளை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்செலாம் கூட போட்டாங்க. நாங்கள் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும், அந்த இடம் தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து அனுமான் வந்து அனுமானோட பாதம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு சீதையை வந்து கண்டேன் சீதையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்காரு. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த இடத்த வந்து பார்க்கணுன்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறாங்க. நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புட்டுங்க, தேங்காய் ப்ளஸ் வந்து குழா புட்டுன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா குழா புட்டு ப்ளஸ் வந்து மீன் கறி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் இருக்குதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் வந்து புட்டும் வாழைப்பழமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பழத்தை எடுத்து அதோட புட்டோடு சேர்த்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிடுவோங்க. இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், இனிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேரளாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அக்காவோட வீட்டில் தான். நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண்டாரநாயக்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய லான்ச். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ப்ரியாரிட்டி பாஸ் வச்சுருக்கேங்க. ப்ரியாரிட்டி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு HDFC பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி தான் இந்த லான்ச்சை வந்து அக்சஸ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் லான்ச் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கே இன்டர்நேஷ்னல் லான்ச் வந்து ப்ரியாரிட்டி பாஸ் இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த ப்ரியாரிட்டி பாஸ் வச்சுருக்கிறவங்க ஃபாரினில் வெளிநாட்டில் போகும்போது இந்த ப்ரியாரிட்டி பண்டிகை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.